பையில போட்டு அடிக்கிறீங்க? நீ வேற சும்மா இருப்பா. இந்த நாய் அடுப்பு கறி வாங்கினு சொன்னா அம்மாவாசி அதுமா கோழி கறி வாங்கினுட்டாம்பா. கடையில ரிட்டர்ன் பண்ணா காசு தர மாட்டேங்கிறான்பா. காசு தானே, அந்த பில்லை எப்படி கொடுங்க, காசை வேற இடத்துல வாங்கி தரேன் வாங்க. டாக்டர் 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 என்னங்க டாக்டர், என் கோழி லவ் ஃபெயிலியர்னு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிச்சு, எப்படியா நீங்க தான் காப்பாத்தணும். இல்ல இது போலீஸ் கேஸ், நாளை பின்ன பிரச்சனைனா நம்ம தலையில தான் உருட்டுவானுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது கோழியை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையோ? பரவாயில்ல டாக்டர். இல்ல கோழிக்கு ஸ்கின் பூரா பேர்னா இருக்கு, முதல்ல இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். டாக்டர் என் வீட்டுல நிறைய பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாம் இருக்கு, அதை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா? இல்ல நான் என்ன டாக்டர் பிளாஸ்டிக் பக்கெட் விடுறேன். போல கோழி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் காப்பாத்தணும் டாக்டர். ப்ளீஸ் 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 டாக்டர். டாக்டர் அப்ப நீ டாக்டர் இல்லையாடா? நான் சீப். இந்த சம்மர் கட்டிங் வெட்டி விடு. வாய முல்ல எங்களை தலைய காங்கல தலை காட்பாதர் ஷூட்டிங்ல செம்ம பிஸியா. ஏல நான் அஜித்தா கேட்டேன், கோழி தலைய கேட்டேன். டாக்டர் இப்ப கோழி தலை எது கேக்குறீங்க? ஏல கோழி கொண்டைய வச்சு அது ஆம்பளை கோழியா இல்ல பொம்பளை கோழியா கண்டுபிடிக்கலாம்ல? கோழினாலே பொம்பளை தான், இதுல என்ன நீ புதுசா கண்டுபிடிக்க போற? இதுவே தெரியல, டெய்லி கோழி தோறு ஆகிட்டு இருக்க. சும்மா இல்ல, வெளியே போய் கோழி சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம் வாழ. பாத்தி இல்ல, செத்து போன 50 ரூபாய் கோழிக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு. கோழி எப்படி இருக்கு? அது அவங்க அம்மா சட்டையாக இருக்கு. ஐயோ நான் அதை கேட்கல, கோழிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். மூச்சு விட சிரமப்பட்டது, இப்ப நல்லா மூச்சு விடுது. கோழி மூச்சு மட்டும் தான் விடுச்சா? ஏன் முட்டையும் சேர்த்து விடன்னு பாத்தியா? ஏண்டா டேய், சீக்கிரம் கோழி மூச்சு விடாம சீக்கிரம் கொண்டாங்க ராக்கெட்டா விடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர், கோழியோட கண்டிஷன் இப்ப சுமாரா தான் இருக்கு. இப்பதான் இசிஜி ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். டாக்டர் வேற ஏதாச்சும் எடுக்கணுமா? நீ முதல்ல துட்டு எடுக்கணும். இல்ல நானும் உன்னை அப்ப புடிச்சு பாக்குறேன், கையை தான் தேய்க்கிறியே தவிர துட்டை எடுக்க மாட்டோங்க. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல கோழியை காப்பாத்துங்க. போங்க டாக்டர் போங்க. டாக்டர் லெட்ஸ் மேக் எ மூவ். இப்ப போனாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருவாங்க, வந்து சாரி உங்க கோழியை எங்களால காப்பாத்த முடியல மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க பாரு. டாக்டர் கோழிக்கு என்னாச்சு? மனசு திடப்படுத்தீங்க. இப்ப எதுக்கு நீ கண்ணாடியா கட்டுற? ஏதாவது சோகமான நிகழ்ச்சி சொன்னா கண்ணாடியா கட்டுவியா? அவன வாய கீழே வச்சிருவேன். கண்ணாடி போட்டு பேசுறா. மனசு திடப்படுத்தீங்க. கோழி செத்து போச்சு, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பாடி எடுத்துட்டு போங்க. நீங்க இன்னும் 20 லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுத்தீங்கன்னா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே செத்து போய் தோல் உரிச்ச ஒரு கோழிக்கு 8 மணி நேரமா வைத்தியம் பார்த்திருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க வாய்க்கடையோட பில்லு. டாக்டர் கிட்டையும் டாவடிக்கிற பிகர் கிட்டையும் மணி பர்ஸ காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அத மட்டும் காட்டிட்டா போதுமே, கறந்துருவீங்களா? ஐயா இந்த ஒரு முறை எங்க எல்லாரையும் மன்னிச்சு. மன்னிப்பு தலையில வைக்க முடியாத ஒரே பூ. நான் கஷ்டப்பட்டு கட்டின ஹாஸ்பிட்டல உரிச்ச கோழியை கொண்டு வந்து ஒருத்தன் சீல் வச்சுட்டு போயிட்டான். பாத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு? உங்க மேல சத்தியமா நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். வாய முடிக்கலாம், எவனா வாய திறந்தீங்க கோல விடும். மணியால் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சு இத்தனை வேலையை செஞ்சிருக்கா, நீங்க யாருமே பாக்கலையா? யாரவன் சொல்டா, சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல நீதான் வாயை திறந்தா கொண்டு விடுவோம்னு சொன்னல, அதனாலதான் ஒரு பையன் வாயை திறக்க மாட்டோம்க்கா. இப்ப வாய திறங்கடா. நான் என்ன கொத்த பல்ல புடுங்க போறேன், வாய காட்டுங்க, வாய மூடுங்கடா. இல்ல என்ன தோற எங்க மூடுங்க, அது என்ன வாயால வாசகதவா? அவ எங்கிட்ட போனா யாருக்கு தெரியும்? அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். நம்ம ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல வர போறவங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு கேமரா வச்சிருக்கோம். அந்த கேமராவில் அவன் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருப்பான் சார். இல்ல ரிசப்ஷன்ல கேமரா வச்சானுவல, லட்சுமணன் ஜோதி கச்சேரி வச்சானுவல. அட நீ வேற, நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன், என்கிட்ட ரிசப்ஷனுக்கு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா? ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கும் கல்யாண ரிசப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்களா முட்டா பசங்களா? அந்த கேசட்ட போறான். ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். ரீவைண்ட் ரீவைண்ட் ரீவைண்ட். ப்ளே பண்ணு ப்ளே பண்ணு. ஜூம் ப்ரோ ஜூம் ப்ரோ. அண்ணாச்சி
என்னாச்சு? இவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ரா. சாரி சார், கேசட் மேரேஜ் இப்ப போறோம் சார். quick. போறோம். இவன். Play. Start. Super. Go! என்ன பாக்குற? இவ்வளவு நாளா நீ யார தேடிக்கிட்டு இருந்தியோ அந்த ஆள் நான் தான். ஏண்டா வாரம் கை நீட்டி சம்பளம் வாங்க தெரியுதுல? பாத்ரூம் செவர் பேந்திருக்கு போய் பூசு. நான் கொத்தனார் இல்லடா, பின்ன நாத்தனாரா? ஏய், காடு வாங்குற நேரத்துலயும் காமெடி பண்ற பத்தியா? நீதாண்டா உண்மையான தமிழன். உனக்கு ஏசிஎஃப் தெரியுமா? ஏசிஎஃப் என்னடா ஏசிஎஃப்? ஏபிசில இருக்க 26 எழுத்தும் தெரியும்டா. உன்னை எல்கேஜில சேர்க்க ஓரல் டெஸ்ட் வைக்க வரலடா, ஒளிச்சு கட்ட வந்தேன். என்ன சொல்ற? முனக்கடையில 2 காப்பி சொல்றேன். அப்படியே 2 மசாலோடைய சொல்லு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், பாம்பு மட்டும் தாண்டா தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும். ஆனா நீ மத்தவங்க காசுல மசால் வடையும் காப்பியும் குடிக்க நினைக்கிற பத்தியா? உன்னை எல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? 1995 வருஷம் நடந்தது. செருப்பு போட்டு நடந்ததா இல்ல ஷூ போட்டு நடந்ததா? சத்தம் 2 பேரும் கோவப்பட்டுக்கிறேங்க. நீ நிக்கிறதுக்கு இடம்டா. அப்படின்னா நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போறேன். நான் அத சொல்லல, நீ வந்திருக்கிறது ஏன் ஏரியா. என் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரியுமா? கைய வச்சுட்டேன். என்ன ஆச்சு? என் ஜிப்பா கரையாச்சு. கையடா. உன்னால இந்த நாடே கரையாயிருச்சுடா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. உனக்கு 2 சான்ஸ் தரேன். நீ தமிழ்நாட்டுல யாருக்கு வேணா போன் பண்ணிக்க. குடி. சௌக்கியமாமா? அப்படியா? மாப்பிள்ள வந்துருக்காரா? சரி, கார் கேக்குறாரா? வாங்கி கொடுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. 2 லட்சம் கொடுத்துருவோம், பிரச்சனை இல்ல. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட் பண்ணி சாப்பிடுறீங்களா? சரி ஓகே. என்ன ராங் நம்பர்னு சொல்லி இருப்பாங்களே? நான் என் வீட்டுக்கு பேசிருக்கேன்டா, அப்புறம் ராங் நம்பர் சொல்லுவாங்க. நீ பேசினா சொல்லுவாங்க. ஏண்டா உன்னை ஐஜி ஆபீஸுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கும் போன் பண்ண சொன்னா உன் வீட்டுக்கா போன் பண்ண? இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். மரியாதையா ஒழுங்கா பேசு. என்ன ராங் நம்பர்னு சொல்லி இருப்பாங்களே? இல்ல, ராஜ்யசபா மெம்பர் சொன்னாங்க. ஏண்டா நீ பாட்டுக்கு போன கையில கொடுத்துட்டு ஐஜி ஆபீஸுக்கு போடு, செக்ரட்டரியேட்டுக்கு போடுங்கறியா? ரீசார்ஜ் கார்டு போட்டியாடா? இன்னுமா போல நீங்க? ஒண்ணுமில்லன்னு இவனை கடத்திட்டு போலான்னு வந்தேன். வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். கூப்பிட போக வேண்டியதானே நீ? போறோம். அடுத்த குறி பிச்சைக்காரல கடத்துவதே. ஆகாசவாணியின் செய்தி அறிவிப்பு. ஏசிஎஃப் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்தபடியாக பிச்சைக்காரர்களை கடத்துவதாக தெரிவித்துள்ளனர். இது ஏசிஎஃப் 2வது ஆபரேஷன். எப்படியாவது இந்த ஆபரேஷனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். சார், எந்த ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் நடக்குதுன்னு சொல்லுங்க சார், உடனே தடுத்துடலாம். ஏண்டா அவனுங்க என்ன இறங்கி ஆபரேஷனா பண்றாங்க? தடுத்து நிறுத்தலாங்கடா. ஆளை கடத்துறாங்க. சார், ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா 10 கிலோ பிச்சைக்காரனை மட்டும் ஏன் சார் கடத்தணும்? குட் கொஸ்டின். தேங்க்யூ சார். என்னடா தேங்க்யூ? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பாக்கலாம். ஏன் சார் என்ன போய் பின்ன என்னடா கேள்வி கேட்க தெரியுது இல்ல, பதிலும் சொல்ல தெரியணும். இந்த முறை பிச்சைக்காரனை கடத்துறாங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ இருக்குது. ஆமா சார், ஏதோ இருக்குது சார். என்னடா இருக்குது? அதான் நீங்க தண்ணியில பின்னாடி ஏதோ இருக்குது. புல்ஷிட். இதேதான் சார், நானும் இதேதான் நினைச்சேன். புல்ஷிட் பானா காத்தாடி. I say you get lost. தமிழ்நாட்டுல கோயில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு பிச்சைக்காரங்க நிரம்பி ஒழிறாங்க. அத்தனை பேருக்கும் நம்மளால எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எஸ்கியூஸ் மீ, நான் சொல்லிட்டேன் சார். என்ன சொல்லியா? ரொம்ப கஷ்டம் சார். சார் மோசம் போயிட்டு சார், நம்ம மோசம் போயிட்டு சார். யோ, எல்லாரும் காலைல போறது தானே, அதையே சத்தம் போட்டு சொல்றேன். அது இல்ல சார், அந்த ஏசிஎஃப் காரங்க பிச்சைக்காரங்க கடத்துறேன்னு நம்ம எல்லாம் திசை திருப்பிட்டு சீரியல் பாக்குற ஆண்டிங்களை கடத்திட்டாங்க சார்.